ஆயகலிகள் 64 உணர்விக்கும் என் நம்மை தூய ஒரு பளிங்கு போல் வாழ் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராதிடரு படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமள் பூம் தாமரை போர்க்கையும் துடையடையும் அல்லும் பகலும் மனவரதமோ துதித்தால் கல்லும் சொல்லாதோகவே. எல்லாம் வல்ல எங்கள் நிறைந்து அருளாட்சி வீசிக்கொண்டிருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியினுடைய திருக்கமல பொற்பாதங்களை சிரமேல் கொண்டு இந்த கலாசாலை நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய நெல்லிசன் சார் அவர்களே, இந்த நிறுவனத்துக்கு மென்மேலும் மெருகூட்டுகின்ற வகையிலே இந்த நிறுவனத்தினுடைய பணிகளை சீரிய நிலையிலே கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய உபாதிபர்களே, கல்லூரியுடைய விரிவுரையாளர்களே, என்றும் அன்புக்குரிய ஆசிரியர்களே, கல்விசாரா பணியாளர்களே, எல்லோருக்கும் எல்லாம் வல்ல சரஸ்வதி கடாட்சம் கிடைக்க வாழ்த்தி வணங்கி சில மணி துணிகளோடு சில சக்தியினுடைய திருவருளோடு கூட பெற்ற சிந்தனைகளை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இன்றைய நாள் இனிய நாள். நாளை என்ன செய்யும் கோளென்ன செய்யும் நம்மிலே தான் நமக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு கலியுகமான காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கலியுகமான காலத்திலேயும் கூட இப்படியான சிந்தனைகளை, எண்ணங்களை, செயல்பாடுகளை, அற்புதமான கருத்தாடல்களை பகிர்ந்து கொள்வதற்கும் கேட்டுக்கொள்வதற்கும் உரியவர்கள் ஏதோ ஒரு வகையிலே புண்ணியம் செய்தவர்கள் என்றுதான் கூற வேண்டும். இந்த பொழுது மதிய பொழுது, இந்த மதிய பொழுதிலே இந்த மண்டபத்திலே நல்லொரு அருமையான வைப்ரேஷனை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். நெல்லிசன் சார் அவர்கள் இந்த நிறுவனத்தினுடைய தாற்பயத்தையும் உண்மை நிலையையும் இந்த நிறுவனத்தினை கட்டி காத்து அருளாட்சி வீசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவாமிகள் இந்த யோகேஸ்வரருடைய அருட்கடாட்சத்தை அற்புதமாக இங்கே எடுத்து எம்பியிருக்கிறார்கள். உண்மையிலும் உண்மை வாழ்ந்தவர்கள் வாழ்பவருக்கு ஒரு பாடம். அந்த உண்மையின் நிலையின் பிரகாரமாக இந்த காலகட்டத்திலே நாம் 4 குறவர்கள் அண்ணாகுறவன் ஆர்வ நாவலர் என்று சொல்லதுக்கு பிற்பாடாக இளமறை காயாக எத்தனையோ ஜீவன்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து மடிந்து அவர்களுடைய உயிர் மூச்சு எங்கே, அதாவது பிரபஞ்சமான இடங்களிலே அதனுடைய சாநித்தியம், அதனுடைய உண்மைத்தன்மை, அதனை உய்விக்கின்ற வழிவகைகளை அந்த ஆத்மா ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதை நாம் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சிறப்பு விருந்தினருடைய சிந்தனை அருள்மலை அருளாட்சி பொழிந்து கொண்டிருந்து ஒரு அற்புதமான கருத்தாடல்களை, கருத்து சிந்தனைகளை உள்ளத்தை நெகிழ வைக்கக்கூடிய முறையிலே அவருடைய கனவு, அவருடைய யோக நிஷ்டையின் பிரகாரமாக அவர் கண்ட காட்சி உண்மையிலும் உண்மை. நாம் எங்களுடைய சிறார்களுக்கு, மாணவ சிறார்களுக்கு எல்லாம் கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது ஏதோ உப்புச்சப்பில்லாமல் சொல்லி எங்களுடைய, அதாவது ஐதீக கதைகள், கர்ண பரம்பரை கதைகள், புராண கதைகளிலே சொல்லப்படுகின்ற, விதைக்கப்படுகின்ற விருட்சமாக உள்மறைந்து இருக்கக்கூடிய அந்த தத்துவார்த்த சிந்தனைகளை நாம் உணரக்கூடிய முறைமையிலே எடுத்து எம்புவதில் நாங்கள் பின்னடிக்கின்றோம். ஆகையினால் அன்பானவர்களே, இந்த பூமி சிவபூமி என்று திருமூலரால் வியந்துரைக்கப்பட்ட பூமி, சாதாரணமான பூமி இல்லை. அப்படியான பூமியிலே வாழ்கிறவர்கள் உண்மையும் உயர்வும் மேன்மையும் பலவிதமான ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய, வாழ்க்கையினுடைய உன்னதத்தை பெறக்கூடிய, வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய, நெறிப்படுத்தக்கூடிய ஆசான்களை உருவாக்குகின்ற இந்த கலாசாலையினுடைய தாற்பயமும், இந்த கலாசாலையிலே பணிபுரிபவர்களும், கலாசாலையிலே விரிவுரையாளர்களாக பணிபுரிகின்ற அத்தனை பேரிடமும் ஆழமான அற்புதமான கருத்துக்கள், சிந்தனைகள், எண்ணப்பாங்குகள், செயல் வடிவங்கள் எல்லாம் மூழ்கி இருக்கின்றது. அவர்கள் நடந்தாலும், பார்த்தாலும், பேசினாலும், ஒரு கருத்தை செவ்வரவே செவ்வையாக திட்டமிட்டாலும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு ஆத்மீகம் சார்ந்ததாக, அறிவியல் சார்ந்ததாக, விஞ்ஞானவியல் சார்ந்ததாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் பெற்ற அந்த கல்வியினுடைய சிறப்பும்
கல்வியினுடைய பயணமாகவே இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஆசான்களை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த விரிவிரியாளர்கள் உண்மையிலேயே தெய்வீக கடாட்சம் நிறைய பெற்றவர்கள். எங்களுடைய நரீசன் சார் அவர்களுடைய கருத்தாடல்கள், சிந்தனைகள், முன்வைப்புகள், முன்னெடுப்புகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையிலே தெய்வீகம் சார்ந்த, விஞ்ஞானபூர்வம் சார்ந்த, அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் கேட்பவர்கள் மனதிலே அந்த சிந்தனைகளை, செயற்பாடுகளை தாங்களும் வடிவமைக்க வேண்டும், அறிய வேண்டும், தெரிய வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தை ஊட்டுவதாகவே அமைகின்றது. அதுவும் ஒரு வகையான வரப்பிரசாதம். அந்த வகையிலே எல்லாம் வெல்ல திருவருள் கடாட்சம் நிறைய பெற்ற, நிறைய பெறுகின்ற வாய்ப்பும் வளமும் எவ்வாறு எப்படி கிடைக்கிறது என்று சொல்லி சொன்னால், இப்படியான இணைபாடு விதான செயல்பாடுகள் ஊடாக நிகழ்த்தப்படுகின்ற கைங்கரியங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் விரிவுபடுத்தப்படுகின்ற அந்த கருத்தாளர்கள் மூலமாக கருத்தாள மிக்க சிந்தனைகள் இந்த மாணவ சமுதாயத்துக்கு செல்லக்கூடிய முறைமையிலே வடிவமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த வடிவமைக்கப்பட்டு வருகின்ற அந்த சிந்தனைகளை நாங்கள் தெய்வீகம் சார்ந்ததாக, அறிவியல் சார்ந்ததாக, ஆன்மீகம் சார்ந்ததாக, எந்த நிலையில் எதை எவ்வாறு மாணவர்களுக்கு கொடுக்கலாமோ அதை எவ்வாறு கொடுக்கின்ற பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆசிரியர்கள் என்பவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆண்டவனுடைய கிருபையை பெற்றவர்கள். அப்படி பெற்றவர்கள் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே நாம் இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படுகின்ற நிலைக்கு ஒருவன் உயர்த்தி செல்லப்பட வேண்டுமே ஆயின் அரிது அரிது மாறுதலாக பிறத்தல் அரிது, அதனிலும் அரிது. ஆண்டவா, உனக்கு கோடான கோடி நன்றி. இந்த போர்க்கால சூழப்பெற்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் அதை விடுத்து இவ்விதமாக இந்த நேரம் இந்த மண்டபத்தில் இவ்விதமான கருத்தாடல்களை நாங்கள் சொல்லுகிறோம், பேசுகிறோம், நினைக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அதுவும் இறைவனுடைய சித்தம். அவனன்றி ஓரணவும் அசையாது. அதாவது சக்திக்கு உகந்தது, சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, சக்திக்கு உகந்தது நவராத்திரி என்று சொல்லப்படுகின்ற 9 நாட்கள் எல்லாமல் அந்த பராசக்தியினுடைய கருணையை, அவளுடைய அருட்கடாட்சத்தை, அருள் மலையிலே நாங்கள் நனைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அருட்கடாட்சத்திலே நனைந்து கொண்டிருக்கின்ற சக்தி பூர்வமான சக்தி வழிபாட்டிலே எதை எவ்வாறு யார் நினைக்கிறார்களோ அவரவர்களுக்கெல்லாம் அவரவர்கள் நினைக்கின்ற வரன்களை எல்லாம் தருகின்ற ஐஸ்வர்ய லட்சுமியாக, சந்தான லட்சுமியாக, தனலட்சுமியாக, தைரியலட்சுமியாக, விஜயலட்சுமியாக, வீரலட்சுமியாக என்னென்ன வரங்களை எவ்வாறு நாங்கள் கேட்கிறோமோ அவ்வளவத்தையும் எல்லாம் அல்ல அம்பிகை எங்களுக்கு தந்த வண்ணமே இருக்கிறாள். எந்த விதமான குறையும் இல்லாமல் எதை நாங்கள் நினைக்கிறோமோ யத்பாவம் தத்பவதே, எதை நீ நினைக்கிறாயோ யான் அதுவாகவே மாறக்கடவே என்ற அந்த கூற்றுக்கு அமைவாக இந்த காலம் ஒரு புண்ணிய காலம், புனித காலம். அருள் மலையில், அருள் கடாட்சத்தில் பக்திபூர்வமாக நாங்கள் அந்த அம்பாளை, அந்த இறைவனை, புரட்டாசி மாசம் என்றாலே மங்களகரமான காலம். நாம் எதை நினைக்கிறோமோ, அதாவது எங்களுடைய மனங்களிலே அழுக்கார அவாவளி இன்னாச்சொல் 4 இழுக்காறு என்றது அறம். மத பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், மத பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், ஆதாரம் உன்னை அன்றி யார் எனக்கு பாரினிலே. சக்தி சக்தி என்று சொல்லுக்கட்ட சஞ்சலங்கள் யாவையும் வெல்லு. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி ஆதிபராசக்தி, ஓம் சக்தி, ஓம் விநாயகா, ஓம் சக்தியே, ஓம் பங்காரு காமாட்சியே நமக என்று சொல்லி நாங்கள் ஆண் பெண் வேறுபாடு இன்றி ஜாதி மத வேதம் கடந்த நிலையிலே மனப்பூர்வமாக, பக்தி பூர்வமாக அந்த வழிபாடுகளிலே நாங்கள் நிறைவாக, அமைதியாக, அடக்கமாக, அன்பாக, பண்பாக, மிகவும் நேர்த்தியாக நாங்கள் எவ்வாறு கலந்து கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் எங்களுடைய மைண்டு, அதாவது பாசிட்டிவான சிந்தனையோடு எங்களுடைய வழிபாட்டின்கள் நாங்கள் ஈடுபடுவோமே ஆயின் நிச்சயமாக எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும், உடல் உள்ள ஆரோக்கியத்தை கூட நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது சரஸ்வதி பூஜை என்று சொல்லுவது வெறுமனையாக எங்களுக்கு தெரிந்த வரையிலே சொல்வது என்றால் பள்ளிக்கூடம் பிள்ளைகள் ஒழுங்காக போகணும், சரஸ்வதி பூஜை, அங்கே பிரசாதம் அமுது வைக்கப்படும், கடலை அவள், அதுக்கப்பால் வாழை கட்டுவோம், தோரணம் பின்னுவோம், தோரணம் கட்டுவார்கள், பூஜை அது குறிப்பிட்ட நேரம் அந்த பூஜை நிகழப்படும், அதுக்கு அப்பால் ஒரு நற்சிந்தனை வழங்கப்படும். இது வெறுமனையாக மாணவர்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்குள்ளே மறைந்திருக்கின்ற, எங்களுக்குள்ளே புரியோடி காணப்படுகின்ற அசுரத்தன்மைகளை நாங்கள் ஒரு காலகட்டத்திலே இந்த ஐதீக கதைகள், கர்ணபரம்பரை கதைகள், புராண கதைகளிலே காணப்படுகின்ற
சொல்லப்படுகின்ற அசுரர்களை அளித்த வரலாற்று செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பண்பானவர்களே, எங்களுக்குள்ளே அந்த அசுரத்தனங்கள் இருக்கின்றது, எங்களுக்குள்ளே மாயத்தனங்கள் இருக்கிறது, எங்களுக்குள்ளே அறியாமை மூழ்கி இருக்கின்றது. இப்படியான காலகட்டத்திலே ஏற்படுத்தப்படுகின்ற இந்த வழிபாட்டின் பிரகாரமாக இந்த வழிபாடுகளை நாங்கள் புனிதமாக, நேர்த்தியாக, அன்பாக, அடக்கமாக ஈடுபாடு கொள்வதன் ஊடாக எங்களுக்குள்ளே அந்த தெய்வீகத்தை, எம்மில் மறைந்திருக்கின்ற அந்த தெய்வீக சக்தியை, அந்த குண்டலினி சக்தியை நாம் வைப்ரேட் பண்ணி தவம் செய்து, யோகம் செய்து, தியானம் செய்து எங்களுக்குள்ளே அந்த சக்தியினுடைய உன்னதத்தை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த வழிபாடுகள் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இந்த வழிபாட்டின் கண் நேர்த்தியாக, புனிதமாக நாங்கள் ஈடுபட்டு கொள்ள வேண்டும். நாம் இந்த வழிபாட்டின் கண்ணே மந்திர உச்சாரணங்கள் சொல்ல வேண்டும், பஜனை பாடல்கள் பாட வேண்டும், திருமுறை பாடல்கள் பாட வேண்டும். இந்த பாடல்களின் ஊடாக சொல்லப்படுகிற சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்லுவார் செல்வர் சிவபுரத்து. அந்த வகையிலே நாங்கள் பாடப்படுகின்ற, நினைக்கப்படுகின்ற, உச்சரிக்கப்படுகின்ற அந்த மந்திரங்கள் தெய்வீகத்தன்மை வாய்ந்தவை. மந்திரம் என்பதன் பொருளே நினைப்பவரை காப்பது. இந்த அற்புதமான பொழுதிலே காயத்ரி மந்திரம் ஓம் பூர்புவஸ்வக தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி த்யோ ந பிரசோதயாத். ஓம் பூர்புவஸ்வக தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி த்யோ ந பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரம் ஒரு அருமையானது, அற்புதமானது. இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் நெட்டுரு பண்ணுகின்ற முறைமையை, நெட்டுரு பண்ணுகின்ற தன்மைகளை, அந்த சக்தி வாய்ந்த தன்மைகளை நாங்கள் வழிப்படுத்தி, நெறிப்படுத்தி அவர்களை வையத்துள் வாழ்வாங்கு வாழச் செய்வதற்குரிய உயர்வான மந்திரம். இந்த மந்திரத்தை ராமர் கூட உச்சரித்து பெரும் பயனை பெற்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அருமையான அற்புதமான மந்திரம். நேர காலம் கடந்த நிலையிலே நாங்கள் இதை ஓதிக்கொள்வோமே ஆயின் அதனுடைய உயர்வை, அதனுடைய உன்னதத்தை, அதனுடைய மௌசை, அதனுடைய புனிதத்தன்மையை, அதனுடைய சிறப்பினை நாங்கள் பெறுவதற்கு வாய்ப்பாக அமைகின்றது. அந்த வகையிலே எல்லாம் வல்ல அம்பாளுடைய அபிராமி அந்தாதியிலே ஒரு பாடல் ஊடாக ஒரு தனித்துவமான சிந்தனை, தனித்துவமான கருத்து பொதிக்கப்பட்ட ஒரு வரலாற்று அம்சத்தை நான் எடுத்துரைக்கலாம் என்று நான் நிற்கின்றேன். அதாவது திருநெல்லையூர் என்ற ஊரிலே அங்கு காணப்படுகின்ற ஒரு ஆலயத்திலே மிகவும் விருப்போடு, பண்போடு, பக்தியோடு விளக்கேற்றுகின்ற ஒரு அடியார். அதாவது இதுதான் அப்பர் சொல்லுவார், நிலை பெருமானின் நித்தலும் எம்புரானுடைய கோயில் புக்கு புலர்வதனும் அலகிட்டு மெழுக்கிட்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான சரிய தொண்டுகளையும் செய்கின்ற ஒரு அன்பர். அந்த சரிய தொண்டிலையும் விளக்கேற்றுகின்ற அருமையான செயல்பாட்டை செய்கின்றவர். அங்கே விளக்கு ஏற்றுகின்றார். அந்த விளக்கு ஏற்றிய பிற்பாடு அவர் மிகவும் அமைதியாக, அடக்கமாக, அன்பாக, பண்பாக அந்த அம்பாளை அவர் வேண்டிக் கொள்ளுவார், தரிசனம் செய்து கொள்வார். அவருடைய மெனக்கண்ணிலே அம்பாளுடைய திருவுருவம் அவருடைய மெனக்கண்ணிலே தெரியுமா. அப்படி அவர் வலிமையாக விளக்கேற்றி கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு சன்னியாசி அன்றைக்கு அந்த ஆலயத்துக்கு வருகிறார். அப்படியே சன்னியாசி வந்து அவருடைய சிரசை தொட்டு சொல்லுகிறார், அன்பனே, நீ விளக்கேற்றிய பிற்பாடு அபிராமி அந்தாதியிலே வருகின்ற சொல்லப்படுகின்ற வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை என்ற அந்த அற்புதமான பாடலை நீ ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்து வா அப்பா. நீ ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்து வருவாயானால் நீ நினைக்கின்ற, நீ எண்ணுகின்ற அந்த வரப்பிரசாதங்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாமே உனக்கு கிடைக்கப்பெறும் என்று சொல்லி ஒரு அசரீரியான உண்மையான அந்த வார்த்தையை அவருக்கு சொல்லுகிறாராம். அப்படியாக அவர் சொன்ன பிற்பாடு சன்னியாசி சென்று விட்டார். இவர் அந்த பணியை மிகவும் நேர்த்தியாக, அடக்கமாக, அன்பாக, பண்பாக அந்த விளக்கை ஏற்றுகின்ற பணியை ஒவ்வொரு நாளும் மிகவும் விருப்போடு செய்கிறாராம். அப்படி செய்து கொண்டு வருகின்ற அந்த காலகட்டத்திலே அந்த பிரதேசத்தை, அந்த நாட்டை சேர்ந்த மன்னன் அங்கே வருகிறாராம். அந்த மன்னனுடைய கண்ணிலே இந்த விளக்கேற்றுகின்ற பெருமானாருடைய இருக்கை அவர் மன்னனுடைய மனதை கவர்கின்றது. அப்படி கவர்கின்ற பொழுது அங்கே மன்னனுக்கு, அந்த மன்னருடைய சபையிலே இருக்கின்ற அமைச்சரால் அவருக்கு பெரும் இடர்பாடாக இருக்கிறது, பெரும் துன்பமாக இருக்கின்றது. அந்த அமைச்சரை எவ்விதமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு அந்த ஆலயத்துக்கு மன்னர் வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அந்த மன்னருடைய கண்ணிலே இந்த அன்பர், விளக்கேற்றுகின்ற அன்பர் படுகிறார்.
அப்படி அந்த நிமிஷமே அந்த இடத்திலே அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த சந்தர்ப்பம் என்று சொல்லுவார்கள். எந்த இடத்திலும் எந்த வகையிலும் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த பொறுப்பேற்றின் பிரகாரமாக சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன், நன்றி வணக்கம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். அப்படியாக அந்த 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 சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்குது என்னென்று சொல்லி சொன்னால், அன்பரே, நான் இன்றிலிருந்து உம்மை என்னுடைய மன்றில் அமைச்சராக நான் ஏற்றுக்கொள்வதற்கு நான் சித்தம் கொண்டுள்ளேன். ஆகையினால் நீர் இன்று என்னுடன் நீர் வர வேண்டும், என்னுடைய மந்திரி சபைக்கு வர வேண்டும் என்று சொல்லி அழைத்து அந்த அமைச்சருக்கு என்னென்ன மகுடங்கள், சிவிகைகள், சிங்காரங்கள் வழங்கப்பட்டுள்ளதோ, பதவிகள் வழங்கப்பட்டுள்ளதோ அவ்வளவத்தையும் இந்த அன்பருக்கு வழங்கி அவரை இந்த அமைச்சருடைய சபையிலே ஏற்றுக்கொள்ளுகிறாராம். அப்போ ஆகையினால் அன்பானவர்களே, பண்பானவர்களே, இந்த அபிராமி அந்தாதியிலே வருகின்ற வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவலியாரும் விரை முடித்த ஐயன் திருமலையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார் குளவாகிய சின்னங்களே. அற்புதமாக அன்பானவர்களே, பண்பானவர்களே, இந்த அவைதனில் வீட்டுக்கின்றவர்களே, இந்த வையந்துரகம் என்ற அந்த பாடலை நீங்கள் மனனம் செய்து உங்களுடைய மனத்திலே ஏற்றுக்கொள்வீர்களே ஆயின், அதாவது இந்த உலகம் ஒரு கலியுமான உலகம், நன்றியை மறந்த உலகம். நாம் நன்றி பெருக்கோடு நாங்கள் வாழ வேண்டுமே ஆயின், இறையற்பனம், இறை வழிபாடு, இறை தியானம் நிறைந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்தால்தான் நாங்கள் உடல் உற ஆரோக்கியம் பெற்றவர்களாக வீரதீர செயல்பாடுகளை வடிவமைக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த அபிராமி அந்தாதியிலே வையம் துரகம் மதகரி மாமகுடம் செவிகை வெய்யும் கனகம் பெருவழி ஆரம் புரைமுடித்த ஐயன் திருமணியால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே என்ற பாடலை மனனம் செய்து கொள்ளுங்கள். அதற்கு மேலாக நாம் நன்றி மறந்தவர்களாக இருக்கின்றோம். எந்த விடத்திலும், அதாவது நாங்கள் பணி செய்கின்ற நிறுவனங்கள் சரி, குடும்பத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, நாங்கள் நன்றி பெருக்கோடு வாழுகின்ற, நன்றி பெருக்கை நினைக்கின்ற அந்த நன்றி என்ற சொல்லு, நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, உன்னை நாமாறு தொழுகின்றேன் நாதா, நன்றி ஏசுநாதா, நன்றி ஏசுநாதா, நன்றி செல்ல உனக்கு ஆகையினால் நாங்கள் நன்றி, கோடான கோடி நன்றி இறைவா, உனக்கு நன்றி. அதாவது இந்த மண்டபத்தை, இந்த வாய்ப்பை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இந்த ஆண்டு கல்வி கற்று இந்த நிகழ்வை இந்த சரஸ்வதி அம்பாளை தோள்களிலே சுமந்து இந்த மண்டபத்திலே இருத்தி கொழுவிருத்தி அவளுடைய அருட்கடாட்சத்தை பெறுவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு தந்த தாயே, அன்னையே, அம்பிகையே, சரஸ்வதியே, உனக்கு கோடான கோடி நன்றி. அப்படியாக நாங்கள் எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் இப்படியான வரப்பிரசாதத்தை எங்களுக்கு ஏற்படுத்திய என்னென்ன விதமான வரப்பிரசாதங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றதோ அந்த வரப்பிரசாதங்களை எல்லாம் நாங்கள் நன்றி பெருக்கோடு நினைக்கின்ற நாங்கள் ஒரு பங்கு நன்றி. அதாவது பிரபஞ்சத்தில் இருந்து எங்களுக்கு எத்தனையோ விதமான கிஃப்ட் எங்களுக்கு கிடைக்கின்றது, எத்தனையோ விதமான சொல்லில் அடங்காத ஐஸ்வர்யங்கள் எங்களுக்கு பிரபஞ்சத்திடமிருந்து கிடைக்கிறது. அங்கு கிடைக்கப்படுகின்ற அனைத்திற்கும் நாங்கள் நன்றி கூறுகின்ற, நன்றி நினைக்கின்ற, நன்றி பெருக்கோடு வாழ்கின்ற, வாயாறு புகழ்கின்ற, வாழ்த்த வாயும் தாழ்த்த சென்னியின் தந்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த உலகம் ஒரு நெருக்கீடான உலகம், பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமான உலகம். இந்த ஏஐயினுடைய வளர்ச்சி, இந்த சின்னஞ்சிறார்களிடமிருந்து நாங்கள் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்கிறோம். அந்த ஒரு சின்னஞ்சிறாரிடம் பால்கட்டி, பூனைக்குட்டி, சிங்கக்குட்டி என்று சொல்லி அதை அணைத்து ஒருவர் சொல்லுறாரு, என்னென்னா இவனுக்கு சரியான தலைவலியாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, என்ன செய்யறேன்னு சொல்லி அந்த குட்டி சொல்லுது என்னென்னா, நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், இந்த ஃபோனை அப்புறம் வச்சுட்டு இருங்க, உங்களுக்கு ஒரு நோயுமே வராது. உண்மையிலும் உண்மை. நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் தடவென்று தடவி அதுக்குள்ளே போறதுதான் எங்களுக்கு வேலையாக இருக்கின்றது. ஆகையினால் இந்த நிலையிலிருந்து நாங்கள் மாறி எங்களுக்கு எந்த இடம், எந்த சந்தர்ப்பம் எங்கு கிடைக்கிறதோ அந்த இடத்திலே எங்களை நாங்கள் இழக்காமல் எங்களுக்குள்ளே அந்த வைப்ரேஷனை, அந்த வலுவை பெறுகின்ற வாய்ப்புடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதற்கு மேலாக எங்களை பெற்ற தாயை, அம்மா, அப்பா அவர்களுடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியமானது. இதைத்தான் அருமையான பாடல். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை,
ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பது மாந்தருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்படியாக மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ என்று சொல்லப்படுகின்ற உபநடன மகா வாக்கியங்களையும் சிறமேற்கொண்டு இந்த அதி உத்தமமான இந்த கால பொழுதிலே இப்படியான வரப்பிரசாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய அன்னை பராசக்தியினுடைய திருவருள் கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்க வாழ்த்தி வணங்கி, என்னையும் இந்த நிகழ்விலே பங்கு கொள்வதற்காக அழைத்து கொண்ட இந்த நிறுவன குழாத்தினருக்கும் இந்து மன்ற பொறுப்பாசிரியருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.